கோவிலுக்கு சாமி கும்பிட்லான்னு வந்தால் கோவில் பூட்டி இருக்குது. நாங்கள் 11 மணிக்கே வந்துட்டோம். கீழே வந்து போர்டில் வந்துட்டு 8 மணிலேருந்து 12:30 வரைக்கும் கோவில் திறந்துருக்குன்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் கோவில் பூட்டி இருக்குது. நாங்கள் ஏமாற்றத்தோடு திரும்பிட்டோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அத்தாணிக்கு பக்கத்தில் வாணிப்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குதுங்க. அத்தாணி வந்து எப்படின்னா, அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்தது அத்தாணி இருக்குதுங்க. சத்தியமங்கலத்திலிருந்து பவானிசாகர் போகிற ரோட்டில் அத்தாணின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்குதுங்க. அங்கே அத்தாணியிலிருந்து வாணிப்புத்தூருங்கிற என்ற ஊருக்கு போனால், அந்த ஊரிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மலை ஒன்று இருக்குங்க. இந்த மலை பேர் வந்து கொங்கணகிரி மலைங்க. கொங்கணகிரி மலைங்கிறது பார்த்தீங்கன்னா, குமரன் கோயில் அப்படின்னு சொன்னால் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது. கொங்கணகிரி அப்படின்னா மேக்ஸிமம் யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா குமரன் கோவில், மலை கோயில், முருகன் கோயில்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் கொங்கணகிரி கோயிலை வந்து திருப்பூரில் இருக்கிற கோயில்னு நினைப்பாங்க. நீங்கள் ஆனால் அது இல்லைங்க. பாருங்கள், நாங்கள் கோயிலுக்கு எந்த டைமில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஜிபிஎஸ் மேப்போடு போட்டிருக்கிறோம். பாருங்கள், ஆனாலுமே கோயில் பூட்டி இருக்குது. இன்னும் என்ன காரணத்துக்காக கோயில் பூட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு வந்து மிகவும் ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறோங்க. அது வேணால் உண்மை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட நான் கோயம்புத்தூர் நீலம்பூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் சாமி கும்பிட முடியாமல் திரும்பி போகிறோம். பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு விநாயகர் கோயில். ஆசையாக கோயிலுக்கு வந்தால் 12 மணிக்குள்ளே சாத்திடுவாங்கன்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தப்ப சொன்னாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவசரமாக வந்தோம். கோயில் வந்து நாங்கள் இங்கே 11 மணிக்கே வந்துட்டோம். இருந்தாலும் கூட கோயில் சாத்தியிருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நாம் இப்போ வந்தது வெளியில் நின்று சாமி கும்பிட்டு போய்க்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. கோயில் பாருங்கள், கொங்கணகிரி கோயில். அதாவது நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொங்கணகிரி கோயில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியறது என்னென்னா, திருப்பூரில் இருக்கிற கொங்கணகிரி கோயில் தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வாணிப்புத்தூர் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தூக்கநாயக்கன்பாளையம், அதாவது தூக்கநாயக்கன்பாளையம் டிஎன் பாளையம்னு சொல்லுவாங்க. டிஎன் பாளையம் அதிலேருந்து பார்த்திங்கன்னா வாணிப்புத்தூருங்கிற ஒரு ஊர் வருங்க. வாணிப்புத்தூர்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு கொங்கணகிரி கோயிலுக்கு வந்து அடைஞ்சிடலாம். இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். பட் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை சாமி கும்பிட்றதுக்கு. கீழே பார்த்தா 12:30 வரைக்குமே கோயில் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஆனால் நம்ம நேரம் தெரியல. ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருந்தாலும் இருக்கலாம். நான் அதை படிக்காமல் விட்டுட்டேன். ஒரு வேளை அதை வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு கீழே போய் மறுபடியும் வேணால் வீடியோ எடுத்து பார்க்குறேங்க. இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு கொங்கணகிரி குமாரசுவாமி திருக்கோவில், கவுண்டம்பாளையம் கிராமம், கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம், ஈரோடு மாவட்டம் 638506. திருக்கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, 12:30 மணி வரை. விசேஷ நாட்களில் திருக்கோவில் தரிசனம் நேரம் மாறுபடும். கால பூஜை விவரங்கள் நண்பகல் 12 மணி. இன்றைக்கி நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன கிழமை சொல்லுவோம்? ஞாயிற்றுக்கிழமை. என்ன தேதி? தேதி 14. நாங்கள் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இங்கே கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் 11 மணிக்கே வந்துட்டோம். ஆனால் கோயில் திறக்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்களே என்னங்கிறக்காகத்தான் இங்கே வந்தோம். பக்தர்கள் என்னை மாதிரி ஒரு 2-3 பேர் வந்துட்டு சாத்திக்குன்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க. இது கோயில் வந்து எப்பப்போ திறக்கும் அப்படிங்கிறதையாவது எழுதி வச்சுருக்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் நீலம்பூர்லேருந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏமாற்றமாக போச்சு. இது வந்து நல்லா சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம். பட் எங்களால் கோயிலுக்குள்ளே போக முடியல. படிக்கட்டில் போனோம். அது போக வண்டியில் போய் மேலே போய் பார்த்தா 2 வழியிலையுமே கோயில் பூட்டி இருந்தது. எங்களுக்கு மிக ஏமாற்றமாக போச்சு. இருந்தாலும் கடவுளை எந்த அளவுக்கு வழிபட முடியுமோ வெளியே நின்று
வழிபட்டுட்டு வந்துட்டோம். பாருங்கள், இங்கே கொங்கணகிரி கோயில்னு ஒரு கோயில், மலைக்கோயில் இருக்குதுங்க. இங்கே இப்போ மேலே வந்து வண்டியில் வந்திருக்கிறேன். வண்டியில் வந்து பார்த்தா வண்டி கேட்டு பூட்டி கிடக்குது. இப்போ நாங்கள் வந்து 11 மணிக்கு தான் வந்திருக்கிறோம். 11 மணிக்கே வந்துட்டு கோயில் பூட்டிட்டாங்க. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா 12:30 வரைக்கும் டெய்லியுமே கோயில் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. ஏன் இந்த கோயில் சாத்திட்டாங்கங்கிறது தெரியல. பாருங்கள், இதுதான் கொங்கணகிரி கோயில். சாமி கும்பிட்றதுக்காக வந்தால், பட் இன்றைக்கி கும்பிட முடியாமல் போயிடுச்சு. உள்ளே போக முடியல. என்ன காரணம்னு தெரியல. நீ ஒரு வேளை படிக்கட்டு வழியாக வந்தால் அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்கிற கதவு பூட்டி இருக்கிறதுனால ஒரு வேளை கோயில் கண்டிப்பாக இன்றைக்கி திறந்துருக்க மாட்டாங்க. இது எங்கள் சித்தி பையன் அந்த வழியாக படிக்கட்டில் மேலே ஏறி வந்துட்டுருக்குற அப்படி பார்க்கலாங்க. அந்த வழியில் வழி இருந்ததுன்னா மறுபடியும் திரும்பி படி ஏறி தான் போகணும். மறுபடியும் ஏறியும் கூட போய்க்கலாம். பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு விநாயகர் கோயில். ஆசையாக கோயிலுக்கு வந்தால் 12 மணிக்குள்ளே சாத்திடுவாங்கன்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தப்ப சொன்னாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவசரமாக வந்தோம். கோயில் வந்து நாங்கள் இங்கே 11 மணிக்கே வந்துட்டோம். இருந்தாலும் கூட கோயில் சாத்தியிருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நாம் இப்போ வந்தது வெளியில் நின்று சாமி கும்பிட்டு போய்க்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. கோயில் பாருங்கள், கொங்கணகிரி கோயில். அதாவது நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொங்கணகிரி கோயில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியறது என்னென்னா, திருப்பூரில் இருக்கிற கொங்கணகிரி கோயில் தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வாணிப்புத்தூர், கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தூக்கநாயக்கன்பாளையம், அதாவது தூக்கநாயக்கன்பாளையம் டிஎன் பாளையம்னு சொல்லுவாங்க. டிஎன் பாளையம் அதிலேருந்து பார்த்திங்கன்னா வாணிப்புத்தூருங்கிற ஒரு ஊர் வருங்க. வாணிப்புத்தூர்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு கொங்கணகிரி கோயிலுக்கு வந்து அடைஞ்சிடலாம். இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லி சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். பட் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை சாமி கும்பிட்றதுக்கு. கீழே பார்த்தா 12:30 வரைக்குமே கோயில் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஆனால் நம்ம நேரம் தெரியல. ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருந்தாலும் இருக்கலாம். நான் அதை படிக்காமல் விட்டுட்டேன். ஒரு வேளை அதை வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு கீழே போய் மறுபடியும் வேணால் வீடியோ எடுத்து பார்க்குறேங்க. இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு கொங்கணகிரி குமாரசுவாமி திருக்கோவில், கவுண்டம்பாளையம் கிராமம், கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம், ஈரோடு மாவட்டம் 638506. திருக்கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, 12:30 மணி வரை. விசேஷ நாட்களில் திருக்கோவில் தரிசனம் நேரம் மாறுபடும். கால பூஜை விவரங்கள் நண்பகல் 12 மணி. இன்றைக்கி நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன கிழமை சொல்லுவோம்? ஞாயிற்றுக்கிழமை. என்ன தேதி? தேதி 14. நாங்கள் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இங்கே கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்த 11 மணிக்கே வந்துட்டோம். ஆனால் கோயில் திறக்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்களோ என்னங்கிறக்காகத்தான் இங்கே வந்தோம். பக்தர்கள் என்னை மாதிரி ஒரு 2-3 பேர் வந்துட்டு சாத்திக்குன்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க. இது கோயில் வந்து எப்பப்போ திறக்கும் அப்படிங்கிறதையாவது எழுதி வச்சுருக்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், நீலம்பூர்லேருந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏமாற்றமாக போச்சு. இது வந்து நல்லா சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தோம். பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம். பட் எங்களால் கோயிலுக்குள்ளே போக முடியல. படிக்கட்டில் போனோம். அது போக வண்டியில் போய் மேலே போய் பார்த்தா 2 வழியிலையுமே கோயில் பூட்டி இருந்தது. எங்களுக்கு மிக ஏமாற்றமாக போச்சு. இருந்தாலும் கடவுளை எந்த அளவுக்கு வழிபட முடியுமோ வெளியே நின்று வழிபட்டுட்டு வந்துட்டோம்.